ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பியினுடைய எக்ஸாம் தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படுமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பமும் கேள்வியும் எழுந்திருக்கு. நிறைய பேர் நேற்றே கேட்டிருந்தீங்க. ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. குழப்பமான சூழ்நிலையும் பதட்டத்துலேயும் இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடைபெறுவதற்கான நோடல் ஆஃபீஸர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து டிஆர்பிக்கு மெயில் பண்ணிட்டாங்க. தேர்வு நடத்துவதற்கான பணிகள் எல்லாம் முடக்கி விடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்டபோது, இப்போ கேட்கல, இதுக்கு முன்னாடி கேட்டது அந்த செய்தியெலாம் கூட நிறைய பரவிட்டு இருந்துச்சு. டிஆர்பி ஹெல்ப்லைன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் டிஆர்பி எதையுமே கிளியர் கட்டாக சொல்லலை, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அதாவது டிஆர்பி தலைவர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்போ கோர்ட்லேயும் அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டைம் வேணும்னு சொல்லிட்டு தேர்வர் ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தார். அதுக்கு வந்து டிஆர்பி முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுன்னு சொல்லியிருந்தது. அந்த ஒரு விஷயமும் இருந்தது. அதனால இப்போ தள்ளி போகுமாங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ உண்மையாகவே இப்போ இந்த குழப்பம் இருக்குதுங்க. தள்ளி போகுமான்ற குழப்பம் இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினுடைய இது வந்தது, ரிசல்ட் வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா, இன்னும் 4 நாட்களில் நமக்கு தேர்வுக்கான ஆல் டிக்கெட் வெளியாகும், அல்லது தேர்வு தேதி ஒத்தி வைக்கப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் என்ன பண்ணணும், எதையும் யோசிக்காமல் உங்கள் பாட்டுக்கும் படிக்கணும். ஆல்ரெடி டிஆர்பி என்ன டேட் சொன்னாங்க, 12ஆம் தேதி. அந்த தேதி தான் எக்ஸாமுன்னு நெக்ஸ்ட்டு படிங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நல்லா காலையிலேருந்து இரவு வரையும் படிங்க. மனதை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு தியான பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படுமாங்கிறதுல உங்களோட கவனம் இருக்கக்கூடாது. 12ஆம் தேதி தேர்வு, அதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, அந்த மாதிரி நினைங்க. கண்டிப்பாக அப்டேட் வந்து இன்னும் 4 நாட்களில் நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். இப்போ வரைக்கும் கிளியரான ஒரு அப்டேட் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த முன்னாடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.